My dear students, this is class 12 maths chapter 4 inverse trigonometric functions exercise 4.5 la question number 5 பார்க்க போறோம். Prove that tan inverse x tan inverse y tan inverse z equal to tan inverse of x plus y plus z minus xyz by 1 minus xy yz zx எல்லாமே மைனஸ்ல. ஸோ இது என்டையரா ரைட் ஹேண்ட் சைடுன்னும் இது என்டையரா லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து இங்கே வச்சுக்கிறேன் பாருங்கள். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை இங்கே காப்பி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த tan இன்வர்ஸ் ஜெட்டை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கு ப்ராப்பர்ட்டி நான் அப்ளை பண்ண போகிறேன். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் xy. ஓகே, ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணுறச்ச tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் xy ஆச்சா. அடுத்து என்ன இருக்குது? tan இன்வர்ஸ் z இருக்குது, கரெக்டாக? இப்போது இது என்டையராக ஒரு கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது tan இன்வர்ஸ் அகெயின் கேபிட்டல் எக்ஸு ப்ளஸ் ஜெட்டு பை 1 மைனஸ் கேபிட்டல் எக்ஸு இன்ட்டு ஜெட்டு. புரியுதுங்களா? இப்போ நான் கேபிட்டல் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் கேபிட்டல் எக்ஸ் யார்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் xy ப்ளஸ் ஒரு ஜெட்டு பை அகெயின் 1 மைனஸ் கேபிட்டல் எக்ஸ் யார்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் xy இன்ட்டு ஜெட். ஓகேவா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது கடையில் ஒரு 1 போடுவோமா? அதே போல் இங்கே ஒரு 1 போட்டுக்கலாம். அப்போது tan இன்வர்ஸ் 1க்கும் 1 மைனஸ் xyக்கும் எல்சிஎம் எடுத்தால் 1 மைனஸ் xy தான். ஓகேவா? அப்போ எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது ஆசிட்டிஸ், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து ஆசிட்டிஸ் வந்துடும். ஆனால் இங்கே வந்து இதால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 1 மைனஸ் xyயால் ஜெட்டை மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? அப்போது ப்ளஸ் ஜெட் இன்ட்டு 1 மைனஸ் xy, கரெக்டாக? அதே போல் கீழே பாருங்கள், இவங்க ரெண்டு பேருக்கும் எல்சிஎம் எடுத்தால் 1 மைனஸ் xy தான். ஓகே, அப்போ மேலே இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் xy வந்து இங்கே வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அது போக எல்சிஎம்முக்கு மேலே இருக்கிறது ஆசிட்டிஸ் வரணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஜெட்டை உள்ளே கொடுத்துடலாம். ஜெட்டை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது மைனஸ் ஜெட்எக்ஸ் மைனஸ் ஜெட்ஒய், ஏன்னா முன்னாடி மைனஸ் இருக்குது பாருங்கள், அதனால் ரெண்டுமே மைனஸ் டேர்மாக தான் வரும். புரியுதுங்களா? இப்போது டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால கட் பண்ணிக்கலாம். அப்போது அது போக மேலே வந்து tan இன்வர்ஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டை உள்ளே கொடுத்துடலாமா? ஜெட் இன்ட்டு 1 ஜெட்டு தான், ஜெட் இன்ட்டு மைனஸ் xy மைனஸ் xy ஜெட்டு. ஓகேவா? அது போக கீழே நல்லா கவனிங்க, கீழே என்ன இருக்குது? 1 மைனஸ் xy மைனஸ் yz, அதாவது மைனஸ் ZYயை மைனஸ் yzன்னு எழுதலாமா? அதே போல் லாஸ்ட்டில் மைனஸ் ZX. ஓகே, பாருங்கள், இதுதான் அவங்க ஆசைப்பட்ட ரைட் ஹேண்ட் சைடு. நல்லா கவனிங்க, பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள். tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் மைனஸ் xyz, டினாமினேட்டரில் 1 மைனஸ் xy மைனஸ் yz மைனஸ் ZX வந்துடுச்சா ரைட் ஹேண்ட் சைட்? ஸோ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.